ஸோ வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஒரு கேள்வித்தாள் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 720 மார்க். தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை மற்றும் ஸ்பீட் இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்குது. ரொம்ப ஃபேமஸ் இன்ஸ்டியூட் ஃபார் நீட். நீட்னா நீட் பிஜிக்கு ரொம்ப ஃபேமஸ். அவங்க யூஜிக்கும் ஃபேமஸ்ஸு, பட் பிஜிக்கு தான் ரொம்ப ஃபேமஸ். இன்ஃபேக்ட் நான் கூட ஒரு 1 or 2 கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸ்பீடில் போய் அட்டன் பண்ணியிருக்கேன். எப்படி தான் அந்த இன்ட்ரோடக்டரி கிளாஸ்ன்னு வைப்பாங்க, யார் வேணால் போய்க்கலாம். நான் போய் பார்த்துருக்கேன். அதனால் அந்த இன்ஸ்டியூட்டும் இணைந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் தயார் பண்ணியிருக்காங்க. அது தமிழ்நாடு கல்வித்துறை பார்க்கலாம். தேர்வு கால அளவு 3 மணி நேரம், மொத்த மதிப்பெண்கள் 720. தெரியுதா? ஹலோ, தெரியுது சார். தெரியுது. ஓகே, நான் ஷேர் பண்ணானான்னு டவுட் வந்துச்சு. சரியான விடைக்கு 4 மதிப்பெண்கள், தவறான விடைக்கு -1 மதிப்பெண். ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அங்கே இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக படிக்கணும். ஏன்னா இந்த வருஷம் வேறு மாதிரி இருந்தால் பாடம் ஆயிரும். ஒரே மாதிரி இதே மாதிரி அடுத்த வருஷம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இன்ஸ்ட்ரக்ஷன் டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஆயிரும். அதனால் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனை ப்ராப்பராக படிச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கான்னு பார்க்கலாம். சார் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க சார். ஓகே ஓகே சார். சரி, இப்போது முதல் கேள்வி போயிடலாமா? முதல் கேள்வி நானே படிக்கிறேன். ஒரு நகரும் துகளின் ஒருங்கிணைப்பு நேரத்தில் x = at² மற்றும் y = bt² ஆகும். ஏதேனும் நேரத்தில் துகளில் வேகமானது x = at² மற்றும் y = bt². ஏதேனும் ஒரு நேரத்தில் துகளின் வேகமானது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் போடுங்க பார்க்கலாம். இது ஐ திங்க் டிஃபிகல்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ட்ரை பண்ணுறேன். எனக்கும் தெரியாது, பட் நான் ட்ரை பண்ணுறேன். ஒரு நகரின் துகளின் ஒருங்கிணைப்பு நேரத்தில் x = at² bt². அப்போது ஏதேனும் நேரத்தில் துகளின் வேகமானதுன்னு கேட்குறாங்க. என்ன ஆன்சர்? இப்போது நான் ஒரு க்ளூ தரேன். நான் என்னோடய ஆன்சர் கரெக்டானு பார்த்துக்கிறேன், அப்புறம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. என்னோட ஆன்சர் இங்கே எழுதி வச்சேன். கேள்வி 1 டி தான் ஆன்சர். 2t √a² + b². சரியா? எப்படி பண்ணணும் பண்ணால், எக்ஸ் என்பது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் என்பது ஒய் ஆக்சிஸ். ஒரு பர்டிகுலர் டைமில் அது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இது ஒய் ஆக்சிஸ் தான். அந்த இருக்கிற பாயிண்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த பாயிண்ட்டோட எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னா அந்த அந்த பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அது நகர்ந்துருக்கும் அப்படின்னா, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதாவது செங்கோண முக்கோணமாக ட்ரீட் பண்ணி அந்த இது கண்டுபிடிக்கணும். அதுக்கு பேர் என்ன? ஹைபாட்டன்யூஸ். அதுக்கு என்ன சொல்கிறோம்? கர்ணம் சார். கர்ணம் கண்டுபிடிக்கணும். கர்ணம் கண்டுபிடிக்கும் முதல்ல வாட் இஸ் கர்ணம் கண்டுபிடிங்க. கர்ணம் எவ்வளோ வருது உங்களுக்கு? a² t⁴ plus b² t⁴ சார். a² t⁴ t⁴ plus b² t⁴. அது அப்படி சுருக்குங்க, என்ன வருதுன்னு பார்க்கலாம்.
கரெக்டு, அது கரெக்டு. சுருக்குங்க. டி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரா? டி பவர் 4 வெளியே எடுத்துட்டு டி பவர் 4 இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், அதுக்கு ரூட் எடுக்கணும் இல்லையா? அப்போ டி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வருமா? இப்போ இது வந்து இந்த டிஸ்டன்ஸு, இந்த டிஸ்டன்ஸு டி டைமில் கிடக்குது. டிஸ்டன்ஸை டி டைமில் கிடக்குதுன்னா அப்போ அதனுடைய வேகம் என்னவா இருக்கும்? டு ஸ்டார்ட் வித் ஜீரோலேருந்து இந்த தூரம் போயிருக்குது டி டைமில். அப்போ வி அந்த அதுக்கு பேர் என்ன, டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் போடணும் இல்லையா? டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் ஈக்குவல் டு வேகம். அப்போ டி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை டி வரணும். அப்போ டி இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தான் சரியான விடைன்னு எனக்கு வருது. பட் ஆன்சரில் டி கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த 2t வருதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி எனக்கு ஆன்சர் வருது வந்து டி ரூட் ஆஃப் சி தான் ஆன்சர் வருது எனக்கு. சி எப்படி ஆன்சர் வந்தது தான் புரிஞ்சுதா? எனக்கு எப்படி வந்தது புரிஞ்சுதா? டிஃபரன்ஷியேஷன் பண்ணனும் சார். என்னம்மா? டிஃபரன்ஷியேஷன் பண்ண வேண்டாம். டிஸ்டன்ஸ் வந்துருச்சு. டிஸ்டன்ஸ் வந்து டி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், அந்த அதனுடைய நீளம், அந்த அதுக்கு என்ன கர்ணத்தோட நீளம் தான் டிஸ்டன்ஸ். இதை வந்து டி டைமில் கிராஸ் பண்ணியிருக்கு. அப்படின்னா வேகம் என்ன? டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். சாதாரண ஒரு இதுதான், டைம் அண்ட் ஒர்க்கில் வரதான். அப்போது டி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை டி வில் கிவ் யூ த இது அந்த வேகம். அப்போது டி இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். பட் 2t வருது. அது எதனாலன்னு எனக்கு தெரியல சார். சொல்லுங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு வெலாசிட்டி கேட்டாங்கன்னா ஒருத்தர் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் சார். சரி. அப்போ டி ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? டி ஆல்னா 2t இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரா? ஓ, டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். ஓகே, அதுதான் ஆன்சர். அப்போ 2t வருது. அப்போ டி தான் ஆன்சர். டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். கரெக்ட். ரைட், தேங்க்யூ. என்னுடைய இதுக்கு இதான் இப்படி தான் பண்ணணும். சரி, பார்க்குறது கஷ்டமாக இருக்குது. பட் நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் கீனாக பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. புரிஞ்சுதா உஷா? அடுத்தது படிங்க. இருங்க, அடுத்தது படிங்க பார்க்கலாம். ஓ, ரெண்டாவது கொஸ்டினா? ரெண்டாவது கொஸ்டின் இருங்க, பெருசு பண்ணுறேன். சரி சரி, படிங்க. நான் அப்புறம் ஆன்சர் அப்புறம் பார்க்கலாம். ஓய்வில் இருந்து தொடங்கும் ஒரு எலக்ட்ரானின் வேகம் காலத்தை பொறுத்து அதிகரிக்கிறது. v = kt, k = 2 m/s². முதல் 3 நொடியில் கடக்கும் தூரம் எவ்வளவு? போடுங்க பார்க்கலாம். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? முதல்ல கண்டுபிடிங்க. டிஸ்டன்ஸ் கேட்குறீங்க. முதல் 3 நொடியில் கடக்கும் தூரத்துக்கு என்னென்ன ஃபார்முலா இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். தூரத்துக்கு என்னென்ன ஃபார்முலா இருக்குது? தூரம் எஸ்ன்னு போடுவீங்களா? தூரம் வந்து எஸ்ன்னு தான் போடுவீங்க. என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறீங்க தூரத்துக்கு? லென்த் இல்லைம்மா, வெலாசிட்டிக்கு வி, ஃபைனல் வெலாசிட்டிக்கு, ஃபைனல் திசை வேகத்துக்கு வி, இனிஷியல் திசை வேகத்துக்கு யூ. இப்போ தூரத்துக்கு என்ன? உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன்.
S ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா தெரியுமா? எஸ் சார். அப்புறம் ஏன் அப்புறம் எஸ் என்ன வேகன் எஸ்ன்னு சொல்ல வேண்டியது தானே? எனக்கு புரியாத புதிர், நான் பேசுறது கேட்குறது இல்லையா? இப்போ நான் அந்த தூரத்துக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்குறேன், எஸ்ஸான்னு கேட்குறேன். அப்போ எஸ் ஆமான்னு சொல்ல வேண்டுமா? எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். சரிங்களா? இதில் யூ எவ்வளோ, யூடி எவ்வளோ, யூ எவ்வளோ? 0 சார். 0. வெரி குட். அப்போ எஸ் ஈக்குவல் டு யூடி 0னா ஹாஃப் ஏடி ஸ்கொயர் போடுங்க, எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஏ எவ்வளோ? ஏக்கு பதில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஏன்னு கொடுக்காம ஆக்சலரேஷன், அதாவது என்ன தமிழில் அதுக்கு பேர் என்ன ஆக்சலரேஷனுக்கு? முடுக்கம் சார். முடுக்கம். முடுக்கத்துக்கு பதில் இங்கே ஏக்கு பதில் என்ன என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க? கே சார். கே கொடுத்துருக்காங்க. இப்போ கண்டுபிடிங்க. எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். யூடிங்கிறது யூ வந்து 0. அப்போ எஸ் எவ்வளோ? ஆப்ஷன் ஏ. அது எவ்வளோ? ஆப்ஷன் ஏ கரெக்ட், 9 மீட்டர்ஸ். ஸோ எவ்வளோ சுலபமானது பாருங்கள். என்னாலே போட முடியுதுன்னா சுலபம் தான் அர்த்தம். பட் ஆனால் இந்த ஃபார்முலாலாம் நீங்கள் பக்காவாக தெரியணும். இப்போ என் மனசில் எவ்வளோ பதிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு பதியணும். எனக்கு நைட்டில் எழுப்பி கேட்டால் கூட வி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி, எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர், வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as. கரெக்டாக நான் சொல்கிறதெல்லாம்? நான் சொன்னதெல்லாம் கரெக்டானு கேட்குறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் தெரியணும். இப்போ மேலேருந்து ஒரு பொருளை போடுறீங்க, அப்போ அதனுடைய யூ எவ்வளோ இருக்கும்? ஒரு கையில் ஒரு பால் எடுத்து மேலேருந்து அப்படியே கீழே விடுறீங்க, அப்போ அதனுடைய யூ எவ்வளோ இருக்கும்? தொடக்க திசை வேகம் எவ்வளோ இருக்கும்? 0. வெரி குட். கீழேருந்து மேலே போடுறீங்க, அப்போ அந்த ஃபைனல் திசை வேகம் எவ்வளோ இருக்கும்? 0. இதெல்லாம் தெரியும் நீங்கள், இதெல்லாம் பேசிக் திங்ஸ். இதெல்லாம் இன்னும் கூட அது சிலது இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சது இப்போ எனக்கு ஞாபகம் இருக்கிறது சொல்கிறேன். நீங்கள் வந்து இதெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, அது என்ன சொல்கிறது தெரியல, ரொம்ப ஒரு பரிச்சயமாக இருக்கணும், ரொம்ப ஒரு தரவாக இருக்கணுங்கிற சொல்ல வரேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் இப்போ தான் படிச்சிருப்பீங்க, ரொம்ப நாள் ஆனால் தான் தரவாகும். பட் அந்த குறுகிய காலத்துலேயே அது தரவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும். இப்போ எனக்கு இந்த மாதிரி இந்த மெக்கானிக்ஸில் ஏதாவது கேள்வி வந்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக நான் போடுவேன். ஏன்னா எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறேன். அது தப்பாக ரைட்டாங்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் ஐ எம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தோணணும். ஓகே, அடுத்து பார்க்கலாம். 4வது கேள்வி படிங்க. ஒரு பொருளின் கணநேர திசைவேகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எவ்வாறு அளவிடப்படுகிறது? ஸோ தப்பாக படிக்காதீங்க கண்ணா. இங்கே படித்தாலும் பரவாயில்ல, எக்ஸாமில் போய் தப்பாக படிச்சிடாதீங்க. ஒரு பொருளின் கணநேர திசைவேகம் எவ்வாறு அளவிடப்படுகிறது? இதுக்கு எனக்கு ஆன்சர் தெரில, ஏதாவது தியரி மாதிரி இருக்குது. ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? நாலாவது கேள்வி தானே. 4வது கேள்வி. இதில் 2 ஆன்சர் கொடுத்துருக்காங்க 4வதுல. ஏ மற்றும் சி, வரைபடம் மூலம், வேகமணி மூலம் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஏதாவது தியரி மாதிரி இருக்குது, அது என்னன்னு செக் பண்ணிக்கங்க. ஒரு பொருளின் கணநேர திசைவேகம் எவ்வாறு அளவிடப்படுகிறது? வேகமணி மூலம், வரைபடம் மூலம். இப்போ வரைபடம் மூலங்கிறத நம்ம முதல் கொஸ்டினில் பார்த்தோம். கணநேர திசைவேகம் என்ன? திசைவேகம்னா அந்த வெலாசிட்டி. கணநேர திசைவேகம்னா அந்த மேக்னிடியூடா, அந்த அந்த நம்பர் மட்டுமா? தெரில. என்ன அது கணநேர திசைவேகம்னு எனக்கு என்னன்னு புரியல. என்ன உங்களுக்கு என்ன புரிஞ்சது? கணநேர திசைவேகம் அந்த நேரத்துல எவ்வளவு திசைவேகம் இருக்குன்றது தான் ஒரு திசைவேகம் தான். அது திசைவேகம்னே சொல்லியிருக்கலாம் இல்லையா? அப்படியா என்னன்னு தெரியல. அது ஏன் கணநேர திசைவேகம் சொன்னாங்க? சரி, ஓகே, அது பார்த்துக்குங்க. 4க்கு ஆன்சர் வந்து ஏ அல்லது சி, ரெண்டுமே. ஏ கமா சின்னு போட்டுருக்காங்க. சரி, அடுத்த கேள்வி. அஞ்சாவது கேள்வி. ஒரு பொருளானது ஓய்வில் இருந்து மாறா முடுக்கத்துடன் நகர்கிறது மற்றும்
முதல் p-1 நொடியில் இடப்பெயர்ச்சியானது s1 மற்றும் p நொடியின் இடப்பெயர்ச்சி s2 ஆகும். இப்போ p² மைனஸ் p ப்ளஸ் 1 மைனஸ் p ப்ளஸ் 1 பிராக்கெட் 11th நொடியின் இடப்பெயர்வு எவ்வளோ? ஒரு பொருள் ஓய்வில் இருந்து மாறா முடுக்கத்துடன் நகர்கிறது மற்றும் முதல் p-1 நொடியில் இடப்பெயர்ச்சியானது s1 மற்றும் p நொடியின் இடப்பெயர்ச்சி s2. இப்போ p² மைனஸ் p ப்ளஸ் 1 அதனுடைய இது என்னன்னு கேட்குறாங்க. என்ன ஆன்சர் வருது இதுக்கு? அஞ்சாவதுக்கு p-1 நொடியில் s1 போயிருக்குது. அப்போ p² மைனஸ் p ப்ளஸ் 1 நொடியின் இடப்பெயர்வு எவ்வளோன்னு கேட்குறேன். நீங்கள் அதே ஃபார்முலா s = ut + ½ அப்படி தான் பேச்சு போடணும். அஃப்கோர்ஸ் ஆன்சர் பார்த்துடலாம். முதல்ல ஆன்சர் 5வது கொஸ்டின் A s1 + s2ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை போய் செக் பண்ணிக்கங்க, மறுபடியும் போட்டு செக் பண்ணிங்க. s1 + s2. 6வது படிங்க யாரோ ஒருத்தர். பல விசைகள் ஒரு பொருளின் மீது செயல்பட 0 முடுக்கம் எனில். பல விசைகள் ஒரு பொருளின் மீது செயல்பட 0 முடுக்கம் எனில். என்ன ஆன்சராக இருக்கும்? 6க்கு. இது கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நிறைய ஒரு விசை ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது ஒரு பொருள் மேலே, ஆனால் ஆக்சலரேஷன் 0, அதாவது முடுக்கம் 0. அப்படின்னா நகரவே இல்லைன்னு அர்த்தம். அது நகரவே இல்லைன்னு அர்த்தம். அப்போ என்னென்னா அதன் மீது செயல்படும் அனைத்து விசைகளின் வெக்டார்கள் தொகை 0 ஆகும் போது தான் அது நகராது, முடுக்கம் 0 ஆகும். ஸோ டி தான் சரியான விடை. சரியா? ஓகே. இது நீங்கள் அந்த 3 ரூல்ஸ் ஆஃப் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா தெரியுமா? அது தெரிஞ்சாவே நீங்கள் ஓரளவுக்கு போடலாம். அப்புறம் நான் சொன்ன அந்த 3 ஈக்குவேஷன் தெரிஞ்சால் நீங்கள்
இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் லா என்ன? ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அது வந்து தேர்ட் லான்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபர்ஸ்ட் லா வந்து ஒரு பொருள் வந்து அன்லஸ் இட் இஸ் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணலாம் ஒழிய அது அங்கேருந்து நகராது அப்படின்னு ஏதோ ஒரு லா இருக்குது. எனவே அந்த 3 லாவின் கரெக்டாக நீங்கள் அதாவது ரொம்ப தரவாக இருக்கணும். அது வந்து அப்படியே அதை ஜீரணம் பண்ணி கரைச்சி குடிச்சிருக்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கரைச்சி குடிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் ஈஸியாக போட்டுரும். இந்த டி தான் ஆன்சர், எனக்கே தெரிஞ்சிருச்சு. டி தான் ஆன்சர். பார்க்குறேன் இருங்க. ஆமாம், 6D. 3வது கேள்வி பாருங்கள், படிங்க. ஒரு பொருளின் இடப்பெயர்ச்சி காலத்தின் மும்மடங்கிற்கு நேர் விகிதத்தில் உள்ளது. பொருளின் முடுக்கத்தின் மதிப்பு. காலத்தின் மும்மடங்குக்கு நேர் விகிதத்தில் உள்ளது. அப்போது என்ன கேட்குறாங்க? பொருளின் முடுக்கத்தின் மதிப்பு காலத்துடன் அதிகரிக்கும், காலத்துடன் குறையும், மாறிலி ஆனால் பூஜ்ஜியம் இல்லை, பூஜ்ஜியம். S ஈக்குவல் டு UT ப்ளஸ் ஆஃப் AT ஸ்கொயர் சொல்கிறாங்க. ஆனால் S ஈக்குவல் டு அந்த 3T K3T. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பியா? காலத்துடன் குறையுதா? நேர் விகிதத்தில் இருக்கிறதுன்னு போடுறாங்க. அதனால் குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக பி இல்லை. வேறு என்னவா இருக்குன்னு பாருங்கள். அதிகமாக தான் வாய்ப்பு இருக்குது. இல்லை அது மாறிலியாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து 3 வந்து ஏ, காலத்துடன் அதிகரிக்கும். இப்போ V ஈக்குவல் டு UT ப்ளஸ் ஆஃப் AT ஸ்கொயர் தெரியும். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா S ஈக்குவல் டு UT ப்ளஸ் ஆஃப் AT ஸ்கொயர். என்னென்ன S ஈக்குவல் டு 3T ப்ரொபோர்ஷனல் டு 3T, தட் இஸ் 3T இன்ட்டு K ன்னு கொடுத்துருக்காங்க. 3T இன்ட்டு K. அப்போ அந்த அந்த K வந்து எப்படி ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ 3 வந்து ஏ, ஆன்சர் வந்து ஏ, தட் இஸ் காலத்துடன் அதிகரிக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் போய் செக் பண்ணிங்க, என்னென்ன டவுட் இருக்குது அதை செக் பண்ணிங்க. அடுத்தது 7வது கேள்வி படிங்க உஷா. ஒரு பொருளின் ஆனது ஆரம்ப நிலையிலிருந்து நகர்கிறது மற்றும் x அச்சில் ஏதேனும் நேரத்தில் அதன் திசைவேகமானது 4t³ - 2t. t ஆனது நொடியில் திசைவேகம் m/s. ஆரம்ப நிலையிலிருந்து 2 மீட்டர் இருக்கும் போது துகளின் முடுக்கம் என்ன? ஆரம்ப நிலையிலிருந்து 2 இருக்கும்போது சரி, அதன் முடுக்கம் என்னன்னு கேட்குறோம். சார் பி சார். பியா? எது பார்க்கலாம். 7B கரெக்டான பதில். எப்படி போட்டிங்கன்னு சொல்லுங்கள், எல்லாருக்கும் புரியுற மாதிரி. திசைவேகத்தை ஒரு தடவை டிஃபரன்ஷியேஷன் பண்ணா முடுக்கம் வரும் சார். சரி, அதுல அது 12t - 2 வந்தது. 12t - 2 வந்தது. ஆமாம், அதுல டி ஆப்ஷன் டீயோட மதிப்பை சப்ஸ்டியூட் பண்ணா வந்துடும் சார். எனிவே ஐ வில் கோ வித் யூ வாட் எவர் இட் இஸ். ஓகே, இப்போ 7வது கொஸ்டின் ஆன்சர் வந்து பி கரெக்ட் தான். 11வது கொஸ்டின் படிங்க.
மனோகர் படிங்க பார்க்கலாம். சரி, யாரோ ஒருத்தர் படிங்க. மனோகர் படிக்க முடியுமா? மனோகர் லெஃப்ட்டுங்களா? லெஃப்ட்டுங்களா? சரி, உஷா படிங்க. 210 மீட்டர் நீளமான ரயில் 25 மீட்டர் பை எஸ் வேகத்தில் வடக்கே நகர்கிறது. 5 மீட்டர் பை எஸ் வேகத்தில் ஒரு சிறிய பறவை ரயில் செல்வதற்கு மேல் தெற்கு திசையில் பறக்கிறது. ரயிலை கடக்க பறவை எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? ஓகே. 210 நீளமான ரயில் 25 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் போகுது. இது 5 மீட்டர் செகண்டில் போகுது. அப்போ என்ன ஆகும்? என்ன செகண்ட் வரும்? ஆமாம், இது ஈஸி. இது வந்து உங்கள் ஃபிசிக்ஸே கிடையாது. பேசிக் டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. வேகம் மற்றும் என்னது நேரம் வேகம் அப்படின்னு ஒரு மேத்ஸில் படிச்சிருப்பீங்க. அதை வச்சு போட வேண்டியது. என்ன ஆன்சர் வருது சொல்லுங்க பார்க்கலாம். நான் பார்த்துறேன் கரெக்டான ஆன்சர். ஓ, என்னோட கரெக்டு. நீங்கள் கண்டுபிடிங்க. அதாவது ரயில் ஒரு பக்கம் போகுது, பறவை இப்போ எப்படி போகுது? அதே பக்கம் போகுதா, ஆப்போசிட்டில் போகுதா? ஆப்போசிட்டில் போகுது. அப்போது அதனுடைய வேகம் ரெண்டையும் கூட்டணும். 25 மீட்டர் பர் செகண்டு 5 மீட்டர் செகண்டு கூட்டினா 30 மீட்டர் பர் செகண்ட். அப்போ 210 மீட்டரை கடக்கணும்னா 30 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் போனால் எவ்வளோ நேரம் ஆகும்? 210 டிவைட் பை 30 எவ்வளோ? 7 seconds. 7 seconds. அதுதான் ஆன்சர். இது வந்து ஆக்சுவலி ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லலாம், மேத்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, இது ஈஸியான கேள்வி. அது அடுத்தது 8வது கேள்வி பார்ப்போமா? உஷா, உங்களுக்கு புரிஞ்சிருச்சான்னு சொல்லிருங்க சார் கிட்ட. ஓகே சார். ஓகே மிஸ். புரியலன்னா அது அதே மாதிரி ஒரு கேள்வி போய் பார்த்து, இல்லைன்னா இதை அனுப்புவோம் இல்லையா உங்களுக்கு, இதை ஆல்ரெடி அனுப்பிச்சிருக்கோம். அதை பார்த்து அது கரெக்டாக தெரிஞ்சுக்குங்க புரியாத பட்சத்தில். அடுத்தது கேள்வி 8வது கேள்வி படிங்க. காலம் மற்றும் தூரத்துக்கான தொடர்பு T = α(x²) + βx. ஆல்ஃபா மற்றும் பீட்டா ஆனது மாறிலிகள் எனில் எதிர் முடுக்கம் என்ன? காலம் மற்றும் தூரத்துக்கான தொடர்பு T = α(x²) + βx. ஆல்ஃபா அண்ட் பீட்டா மற்றும் மாறிலிகள் எனில் எதிர் முடுக்கம் என்ன? என்னன்னு புரியலையே எனக்கு. இங்கே V வேற வருது. விஏ காணுமே. வி என்னன்னே சொல்லலை, தெரியலம்மா. 8வது கேள்வி கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது, அதனால் நான் ஸ்கிப் பண்ணுறேன். 12வது கேள்வி படிங்க. ஒரு காவல்துறை வாகனம் 45 கிலோமீட்டர் பர் ஹெச் வேகத்தில் பர் ஹவர், அது பேர் பர் ஹவர்னு பேர். பரவாயில்ல படிங்க. ஹவர் வேகத்தில் துரத்த மற்றொரு காரில் திருடன் 153 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில் செல்கிறார். காவல்துறையினர் துப்பாக்கியால் 180 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில் சுடுகிறார். திருடன் வாகனத்தை எந்த வேகத்தில் தோட்டாவானது பாயும்? திருடன் வாகனத்தை எந்த வேகத்தில் தோட்டாவானது பாயும்? தோட்டாவோட திருடன் வாகனத்தை எந்த வேகத்தில் தோட்டாவானது பாயும்? காவல்துறை வாகனம் 45 கிலோமீட்டர் தூரத்து 183 மற்றொரு காரில் 183 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறார். சரி, காவல்துறை துப்பாக்கியால் 180 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில் சுடுகிறார். திருடன் வாகனத்தை எந்த வேகத்தில் தோட்டாவானது பாயும்? 27 மீட்டர் per second சார். 12 வந்து ஏ போட்டிருக்காங்க. 12 தானே, 12 வந்து ஏ. எப்படி இது?
180லேருந்து 153 ரெடியூஸ் பண்ணால் 27 வருது. இல்லை அப்படி இல்லை, இருங்க பார்க்கலாம், கொஞ்சம் யோசனை பண்ணலாம். இல்லை ஏது ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க 150. நான் இதை போட்டுட்டு சொல்கிறேன், எனக்கு இப்போ கன்ஃபியூஸ் ஆகுது, போட்டுட்டு சொல்கிறேன் எப்படி ஏன்னு பார்க்கலாம். 9வது கேள்வி போவோம். ஆ 50 நீளம் கொண்ட 2 ரயில்கள் ஒவ்வொன்றும் எதிரெதிர் திசையில் 10 மீட்டர்/செகண்ட் மற்றும் 15 மீட்டர்/செகண்ட் திசை வேகத்துடன் பயணிக்கிறது. ரயில் கடக்கும் காலம் என்ன? இது ரொம்ப ஈஸி. இது எனக்கு தெரியும், ரொம்ப ஈஸியும் கூட. சொல்லுங்க பார்க்கலாம். இதுவும் அந்த காலம் மற்றும் நேரம் இருக்கு இல்லையா, உங்கள் மேத்ஸில் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அதில் வரும். டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். இப்போ 50 நீளம் கொண்ட 2 ரயில்கள் ஒவ்வொன்றும் எதிர் திசையில் போகிறதுன்னா ரயில் ஃபுல்லாக கடக்கணும்னா 50 + 50 100 மீட்டர் அது ட்ராவல் பண்ணியிருக்கணும். அப்போ எதிரெதிர் திசையில் பண்ணால் அதனுடைய வேகத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும். இப்போ 100 மீட்டர் கடக்கிறதுக்கு 10 + 15 25 மீட்டர்/செகண்டு வேகத்தில் போனால் எவ்வளோ நேரம் ஆகும்? 100 / 25. இப்போ 4 செகண்ட் என்பது சரியான விடை. இதெல்லாம் படிச்சிருப்பீங்க மேத்ஸில், 8ஆம் வகுப்புலேயே படித்த ஒரு விஷயந்தான் அது இதுலேயே இப்போ கேட்குறோம், எங்கே நீட்டில் கேட்குறான் அது. ஸோ 4 செகண்ட் என்பது சரியான விடை. 9 வந்து பி. எஸ், 9 பி தான் கரெக்ட், சரியான விடை. ஓகே, புரியுதா? ஏன்னா 2 ரயில் எதிர்த்து போகும்போது அந்த வேகத்தை நம்ம கூட்டிக்கணும். எதிர்த்து போகும்போது எவ்வளோ தூரம் அது ரெண்டுமே கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா, இந்த ரயிலோட நீளம் அந்த ரயிலோட நீளம் 2 சேர்ந்து 100 மீட்டர் அது ட்ராவல் பண்ணணும். 100 மீட்டரை 25 மீட்டர்/செகண்ட் வேகத்தில் ட்ராவல் பண்ணணும்னா இட் வில் டேக் 4 செகண்ட்ஸ். அதுதான் ஆன்சர். 13வது கேள்வி பார்க்கலாம். படகு இதெல்லாமே அந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் வர்றது. அவங்க 8ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பில் படித்த அந்த மேத்ஸ் தான். ஒரு படகு ஆற்றின் குறுக்கே 8 கிலோமீட்டர் வேகத்தில் கடக்கிறது. படகின் தொகுபயன் திசை வேகம் 10 கிலோமீட்டர். ஆற்றின் திசை வேகம் என்ன? தொகுப்பயன் திசை வேகம் ஆற்றின் குறுக்கே 8 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லுது. ஓகே, படகு செல்லுது. தொகுப்பயன் திசை வேகம் 10 கிலோமீட்டர்/h. ஆற்றின் திசை வேகம் என்ன? தொகுப்பயன் திசை வேகம்னு என்னம்மா அர்த்தம்? எனக்கு புரியல. ரிசல்டன்ட் வெலாசிட்டியா? தொகுப்பயன் திசை வேகம் சார். என்னம்மா சொல்லுங்க? படகோட மொத்த திசை வேகம் சார். ஓகே,
ஓகே, அப்படியா? ஓஹோ. அப்போ 6 என்பது சரியான விடை. போடுங்க பார்க்கலாம். அதாவது இப்போ நீங்கள் தொகுப்பையன் நீங்கள் சொன்னதை வச்சு நான் அண்டர்ஸ்டாண்ட், இது குறுக்கே போகுது. 6 இப்படி லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போனால், இது வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போனால் இது அப்படி குறுக்க போகுது. குறுக்க போகும்போது 8 km/h. 6ஐ கடக்கும்போது வேணால் குறுக்க போகுது 8 km. அப்போது அந்த 6 வந்து அடிச்சுட்டு அப்புறம் கோணையாக போகும். அந்த விசை வேகம் 10 km/h. இப்போ 8 × 7 இது ஒரு அந்த பித்தாகரஸ் தியரம் வச்சு தான் போடணும். பித்தாகரஸ் இது வச்சு தான் நீங்கள் போடணும். அப்போ என்னன்னு பாருங்கள். அந்த ரைட் ஆங்குலர் ட்ரையாங்கிளில் செங்கோண முக்காட்டில் ஒரு பக்கம் 6 ஒரு பக்கம் 8னா இன்னொரு பக்கம் 10 கொடுத்தாங்க, 8 கொடுத்தாங்க, இன்னொரு பக்கம் 6 km/h தான் படகின் ஆற்றின் திசை வேகம். அப்படியே நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள். படகு குறுக்க போகுது, 6 இந்த பக்கம் இருந்து அடிக்குது. அப்போ படகு நேராக போக முடியாது, கோணையாக தான் போகும். அந்த கோணையாக போகிற டிஸ்டன்ஸு 10 km/h. படகு இப்படி நேராக போகிறது 8 km/h. அப்போ 6 வந்து இன்னொரு பக்கம், அது வந்து 6 km/h. இது நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிங்கன்னா அது வந்துடும் உங்களுக்கு. ஓகே, மறுபடியும் நீங்கள் போய் அதை நீங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்து அதை விஷுவலைஸ் பண்ணுங்கள். சிலதெல்லாம் விஷுவலைஸ் பண்ணால் வரும். அப்படியே நீங்கள் மனசில் உட்காந்து அதை கொஞ்சம் யோசனை பண்ணிங்கன்னா எப்படின்னு பண்ணிங்கன்னா அது வரும். இந்த கேள்வி படிக்கலாமா? என்ன கேள்வி இது? 10வது கேள்வி. 120 மீட்டர் நீளமான ரயில் ஏ ஒரு திசையில் 20 m/s வேகத்தில் நகர்கிறது. 130 நீளமுடைய பி ரயில் 30 ms/s நினைக்கிறேன் வேகத்தில் எதிர் திசையில் செல்கிறது. அதன் முதல் ரயிலை கடந்து செல்லும் காலம் எவ்வளோ? இது எப்படி போடணும்னா, 2 டிஸ்டன்ஸை கூட்டிக்குங்க. 120 + 130, அப்போ 250 மீட்டர் நீங்கள் கடக்கணும். ஆனால் 2 ஒரே சைடில் போகிறதுனால அந்த 2ஓட ஸ்பீடை வந்து மைனஸ் பண்ணிக்கணும். 30 + -20 10 m/s தான் நீங்கள் டிஃப்ரென்ஸ் இது. அப்போ 250 ÷ 10 m/s. அது முதலில் கடந்து செல்லும் காலம் அப்படின்னா 25 செகண்ட் வருது. 25 செகண்ட் தான் ஆன்சர். அப்போ எதுவும் இல்லை. 10வது கேள்வி. ஆமாம், ஆன்சர் வந்து எதுவும் இல்லை தான் ஆன்சர். 25 செகண்ட் தான் வருது. புரியுதா? இதெல்லாம் 2 ரயில் வந்து ஒரே சைடில் போகுது. ஒன்று 120 மீட்டர் நீளம், இன்னும் 130 மீட்டரும். அப்போ 2ஐயும் கடக்கணும்னா மொத்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ண வேண்டியது 250 மீட்டர். ஆனால் ஒன்று 20 m/s வேலை, இன்னொன்று 30 m/s. அதனுடைய டிஃப்ரென்ஸ் உள்ள வெலாசிட்டி தான் எடுக்கணும். அந்த டிஃப்ரென்ஸ் வந்து 10 m/s. அப்போ 250 ÷ 10 will give you 25 seconds ஆகும். இந்த ஆன்சர் அந்த ஆப்ஷன் இல்லாதனால எதுவும் இல்லை என்பது சரியான விடை. 10வது கேள்வி டி தான் சரியான விடை. என்னுடைய ஆன்சர் கீழே அதுதான் டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே அந்த மேத்ஸ் 8ஆம் வகுப்பு மேத்ஸ் ப்ராப்ளம். ஓகே, 114வது கேள்வி படிங்க. 150 மீட்டர் நீளம் கொண்ட ரயிலானது 10 m/s மீட்டர் பர் செகண்ட், பவர் இல்லை, பர் செகண்ட் வேகத்துடன் கடக்க வடக்கு திசை பெருசு நோக்கி பண்ணுறேன். செல்கிறது. உங்களுக்கு தெரியலையாட்டிருக்கு, எனக்கு பெருசு பண்ணுறேன். இருங்கம்மா. இப்போ பாருங்க. இப்போ பாருங்க, தெரியும். இல்லை இருங்க. 150 மீட்டர் நீளம் கொண்ட ரயிலானது 10 m/s வேகத்துடன் வடக்கு திசை நோக்கி செல்கிறது. ஒரு கிளி ரயில் பாதைக்கு இணையான தெற்கு திசையை நோக்கி 5 m/s வேகத்தில் பறக்கிறது. ரயிலை கடக்க கிளி எடுத்து கொள்ளும் நேரம். இது முதலே போட்ட மாதிரி தான். ஒரு பக்கம் ரயில் 10 m/s, இன்னொரு பக்கம் இது தெற்கில் 5 m/s. இப்போ வேகத்தை கூட்டிக்கணும், ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் போகுது, கூட்டிக்கணும். மொத்தமாக எவ்வளோ? 150 மீட்டர் அதை கடக்கணும். 150 ÷ 15. இப்போ எவ்வளோ செகண்ட்? 10 செகண்ட். ஆன்சர் டியான்னு பார்க்கலாமா? எத்தனாவது கேள்வி இது? 14வது கேள்வி. டிஎன்னு பார்க்கலாம்.
14D கரெக்டான விடை. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கேள்வி தான். நீங்கள் போய் ஒரு முறை இந்த கேள்வியெல்லாம் ஒரு இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இது ஒன்றும் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான கேள்வி கிடையாது. டைம் அண்ட் ஒர்க்குன்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. டைம் அண்ட் ஒர்க்கில் ஒன்று வந்து ட்ரெயின் ப்ராப்ளம், இன்னொன்று வந்து போட் ப்ராப்ளம். இந்த 2 ப்ராப்ளம் தான் வரும். போட் ப்ராப்ளம், ட்ரெயின் ப்ராப்ளம். ட்ரெயின் ப்ராப்ளத்தில் 2 ட்ரெயின் ஒரே திசையில் போகிறது, இன்னொரு 2 ட்ரெயின் ஆப்போசிட் டைரக்ஷன் போகிறது. இந்த 2 வகையாக இருக்குது. போட்லேயும் அதே மாதிரி தான். போட்டு ஆறு போகிற திசையிலேயே போட்டு போகிறது, இன்னொன்று 6க்கு ஆப்போசிட்டில் போகிறது, இன்னொன்று 6க்கு குறுக்கே போகிறது. மொத்தமாக 5 டைப் ஆஃப் ப்ராப்ளம் தான் வரும். நாங்கள் இதெல்லாம் மேத்ஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் ஃபிசிக்ஸில் படித்த ஞாபகம் இல்லை. மேத்ஸில் நான் என்எம்எம்எஸ்க்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள் இதெல்லாம். என்எம்எம்எஸ்னா 8th ஸ்டாண்டர்ட் அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால தான் எனக்கு இவ்வளோ ஞாபகம் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் உஷா இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஷார்ப்பன் பண்ணிக்கணும். நீங்கள் ஏன் அப்புறம் 8ஆவதுலேருந்து வருதுன்னு கேட்கக்கூடாது. ஆனால் அவன் இப்போ ஒரு 12ஆவது நீட்டுக்குன்னு ஆன்சர் கேள்வி கேட்கும்போது எங்கேருந்து வேணால் கேட்கலாம். 12ஆவது முடிய படித்து எங்கேருந்து வேணால் கேட்கலாம். இது உங்கள் 11, 12 புக்கில் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. புரிஞ்சுதா? உங்கள் இந்த ஸ்டேட் போர்டு எக்ஸாம் மாதிரி அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்ல முடியாதுங்க. நீட்டில் எதையுமே அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்ல முடியாது. சொன்னால் அவ்வளோதான். யாரும் ஒன்றும் கேட்டுக்க மாட்டாங்க, ஒன்றும் மாற்றவும் மாட்டாங்க. அதெல்லாம் அந்த ஸ்டேட் போர்டில் தான் கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸ்னால் அதுக்கு மார்க் கொடுப்பான், அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இங்கே எல்லாம் ஒரு இது கிடையாது. அதெல்லாம் ஒன்று உங்களுக்கு எழுதுவீங்க, இல்லைன்னா எழுதாமல் போவீங்க, அவ்வளோதான். இந்த போர்டு அப்படி பண்ணி தான் போர்டை உருப்படாமல் பண்ண வச்சதுக்கு இந்த நம்ம கல்வியாளர்கள்லாம் உருப்படாமல் பண்ண வச்சுட்டாங்க. கொஞ்சம் ஏமாந்து அது அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்லிடுவாங்க. அது படிக்கலாமா? 18 படிக்கலாம். வேகத்தை இரட்டிப்பாக்கினால் சார்பு வேகத்துடன் நகரும் ஒரு பொருளானது வேகத்தை இரட்டிப்பாக்கினால் சார்பு வேகத்துடன் நகரும் ஒரு பொருளானது சார்பு வேகம்னு என்னன்னு தெரியலையே. ரிசல்டன்ட் வேகம் ரெட்டிப்பாக சார்பு நகரும் ஒரு பொருளானது அதன் நேரியல் உந்தம் ரெட்டிப்பாகும். அதன் நேரியல் உந்தம் ரெட்டிப்பை விட குறைவாக இருக்கும். அதன் நேரியல் உந்தம் ரெட்டிப்பை விட அதிகமாக இருக்கும். அதன் நேரியல் உந்தம் மாறாமல் இருக்கும். சார்பு வேகத்துடன் என்னன்னு தெரில. அந்த ஐடியா எனக்கு புரியல. சார்பு வேகம்னு என்னன்னு தெரியுமா? என்ன புரிஞ்சிருக்கு? சார்பு வேகம்னு என்ன? ஆன்சர் வந்து சி. அதன் நேரியல் உந்தம் ரெட்டிப்பை விட அதிகமாக இருக்கும். அது என்னன்னு பார்த்துங்க. சார்பு வேகம்னு எனக்கு ஒன்றும் தெரியல. சார்பு தமிழ் இங்கிலீஷில் என்னன்னு தெரியலையே. சரி, ஓகே, அது பார்த்துங்க. 18 ஆன்சர் வந்து சி. 15 பாருங்கள். ஒரு படகானது ஆற்றில் 3i + 4j திசை வேகத்தில் நகர்கிறது மற்றும் நீர் -3i - 4j திசையில் தரையை பொறுத்து நகர்கிறது. படகின் ஒப்பு திசை வேகம் தண்ணீரை பொறுத்து என்ன? பாடத்தின் ஆற்றில் திசை வேகத்தில் படகானது ஆற்றில் 3i + 4j திசையில் நகர்கிறது மற்றும் நீர் -3i - 4j திசையில் தரையை பொறுத்து நகர்கிறது. படகின் ஒப்பு திசை வேகம் தண்ணீரை பொறுத்து என்ன? ஒப்பு திசை வேகம் என்ன? ரிசல்டண்டா? எனக்கு இந்த கேள்வி புரியல. அதனால் அதுக்கு ஆன்சர் வந்து பி, 6i + 8j. அது எது எப்படின்னு கண்டுபிடிச்சிங்க. அடுத்த கேள்வி போகலாம். 16 பாருங்கள். 2 துகள்களுக்கு இடையே உள்ள தூரம் 6 மீட்டர்/செகண்ட். உள்ள தூரம் எப்படி 6 மீட்டர்/செகண்ட் என்ற விகிதத்தில் குறைகிறது. துகள்கள் தூரம் 6 மீட்டர்/செகண்ட் என்ற தூரம் குறைகிறது. இந்த துகள்கள் அதே வேகத்தில் மற்றும் அதே திசையில் பயணிக்க அவற்றுக்கு இடையான இடைவெளி 4 மீட்டர்/செகண்ட் அதிகரிக்கிறது. துகள்களின் வேகம் என்ன?
தூரம் 6 மீட்டர் பர் செகண்ட் விகிதத்தில் குறைகிறது. அந்த துகள் அதே வேகத்தில் மற்றும் அதே திசையில் பயணிக்க இவற்றுக்கு இடையான இடைவெளி 4 மீட்டர் பர் செகண்ட் அதிகமாகுது. அந்த துகள்களின் வேகம் என்னன்னு கேட்குறோம். தெரில, என்னோடய கெஸ் வந்து டிஆர் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம், ஆன்சர் பார்க்கலாம். 16A. சரி, என்னன்னு தெரில, அது கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, தெரியுதா உங்களுக்கு? சரி. ஒரு பலூனில் இருந்து ஒரு கல் சீரான வேகத்தில் 12 மீட்டர் பர் செகண்ட் கீழ் விழுகிறது. இருந்து ஒரு கல் சீரான 10 நொடிக்கு பிறகு கல் எரியப்பட்ட புள்ளியிலிருந்து அடையும் இடப்பெயர்ச்சி என்ன? பத்து நொடிக்கு பிறகு $610 என்பது சரியான விடை. பார்த்துக்கலாமா? 19 என்ன ஆன்சர் பார்க்கலாமா? 19C கரெக்ட். எப்படின்னா S = UT + ½ AT ஸ்கொயரில் போடுங்க பார்க்கலாம். S = UT + ½ AT ஸ்கொயர். அதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வரும். அதுதான் ஆன்சர். அதில் A வந்து 9.8ன்னு எடுத்துக்கங்க. A என்பது கிராவிட்டி. கிராவிட்டியோட ஆசலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து 9.8ன்னு எடுத்துக்கங்க. போடுங்க பார்க்கலாம், எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். S = UT + ½ AT ஸ்கொயர். A = 9.8ன்னு எடுத்துக்கங்க. U வந்து 12, T வந்து 10. போடுங்க பார்க்கலாம். போடுறீங்களா? என்ன வருது? S = UT + ½ AT ஸ்கொயர். U = 12, T = 10, A = 9.8. எல்லாமே கொடுத்துட்டேன். போட்டு மக்கள் எவ்வளோ வருது? எவ்வளோ வருது உஷா? லைனில் இருக்கீங்களா? எஸ் சார். இப்போ S = UT + ½ AT ஸ்கொயர் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. S தான் கேட்குறான், இடப்பெயர்ச்சின்னு S தான் கேட்குறான். U வந்து 12, T வந்து 10, A வந்து 9.8. போடும் பார்க்கலாம். சி சார் 610. 610. அதை தான் சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் நிறைய தடவை போட்டு பார்த்தீங்கன்னா அது அப்படி வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வரும். எனக்கே அவ்வளோ சீக்கிரமாக வந்துதாம்மா. அப்போ உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் வரணும்? 20.
10 மீட்டர் உயரத்திலிருந்து ஒரு பந்து தரையில் விழுந்து விடுகிறது. 10 மீட்டர் உயரம், அது 2.5 மீட்டர் உயரத்துக்கு மீண்டும் எழுகிறது. பந்து 0.01 வினாடிக்கு தரையுடன் தொடர்பில் இருந்தால் தொடர்பின் போது அதன் சராசரி முடுக்கம் என்ன? 10 மீட்டர் உயரத்திலிருந்து விழுகிறது, அது 2.5 மீட்டர் உயரத்துக்கு மீண்டும் எழுகிறது. பந்து 0.01 வினாடிக்கு தரையுடன் தொடர்பில் இருந்தால் தொடர்பின் போது அது சராசரி முடுக்கம் என்ன? எனக்கு இது தெரியல, அதனால் மண்டை வேலை செய்ய மாட்டேங்குது. 20க்கு பி, 2100 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் மேல் நோக்கின்னு வருது. அது எப்படின்னு கொஞ்சம் பாருங்கள். சரி, கடைசி கேள்வி, 17வது கேள்வி முடித்தோன்னா அப்போ நம்ம அப் டு 20 பார்த்த மாதிரி இருக்கும். ஒரு படகானது தண்ணீரை பொறுத்து 5 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் நகர்கிறது. 3 மீட்டர் பர் அவர் வேகத்தில் 3 மீட்டர் பர் அவரா, அது செகண்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், வேகத்தில் நகர்கிறது. அதன் அகலம் 1 கிலோமீட்டர் ஆகும். ஒரு சுற்றுப்பயணம் சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் சிறும நேரம் எவ்வளோ? அதன் அகலம் 1 கிலோமீட்டர் ஆகும். ஒரு சுற்றுப்பயணம் சுற்றி வர அப்படின்னா 2 கிலோமீட்டர் வரும். அது ரெண்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். அது எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு கேட்குறாங்க. படகு 5, இது 3, படகு 5ன்னா 4. அப்போ 4 சுற்றுப்பயணம் சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் சிறும நேரம் எவ்வளோ? இதுவும் நீங்கள் வீட்டில் போடுங்க. 17 என்ன ஆன்சர்னு சொல்கிறேன். டி 30 நிமிடம் ஆகுன்னு போடுறாங்க. என்னன்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம். மீண்டும் இன்னும் என்ன ஒரு 10-15 கேள்வி இருக்குது. அது நம்ம அடுத்த கிளாஸில் பார்த்துடலாம். சரியா? இந்த இதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். இந்த படகு, இந்த ட்ரெயின், படகுல 3 வகையான ப்ராப்ளம் இருக்கும், ட்ரெயினில் 2 வகையான ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளம்லாம் எப்படி என்ன ஏதுன்னு பாருங்கள். அந்த மெக்கானிக்ஸில் அந்த 4-5 ஈக்குவேஷன் இருக்குது. அது தரவாக இருங்க. அது எப்படி கேட்டாலும் அது சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கணும். அப்படி பார்த்துக்குங்க. ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாமா உஷா? ஓகே சார். நம்ம க்ளோஸ் இட் அண்ட் வி வில் அகெயின். இன்றைக்கி என்ன செவ்வாயா? வியாழன் மறுபடியும் மீட் பண்ணலாம். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். ரைட்டுமா. தேங்க்யூ சார்.